இந்த உலகத்தில் மனிதர்களால் விளக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. சயின்ஸ் என்னதான் வளர்ந்தாலும் சில கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகை அதிர வைத்த 3 பெரிய மர்மங்கள். உங்களுக்கு மிஸ்ட்ரி வீடியோஸ் பிடிக்குன்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பெர்முடா ட்ரையாங்கிள். நார்த் அட்லாண்டிக் ஓசன்ல மியாமி, பெர்முடா, போர்ட்டோரிக்கோ ஆகிய 3 இடங்களையும் இணைக்கும் ஒரு இமேஜினரி ட்ரையாங்கிள் தான் பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் பல வருஷமாக பல கப்பல்கள் காணாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே பறந்த பல விமானங்களும் திரும்பவே இல்லை. 1945 வருஷம் ஃப்ளைட் 19 அப்படின்ற 5 US நேவி ட்ரைனிங் ஏர்கிராஃப்ட் ஒரு ரொட்டைன் மிஷனுக்காக எப்பயும் போல் கிளம்பியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு ரேடியோ மெசேஜ் வருது. அதில் பேசின பைலட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு இங்கே காம்பஸ் வேலை செய்யல, நாங்கள் எங்கே இருக்கோன்னு தெரியல, எங்களுக்கு சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ யாருக்கும் தெரியல அவர் வாழ்நாளில் பேசின கடைசி வார்த்தை அதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 5 கப்பலுக்கும் என்னாச்சு, அந்த 5 விமானிகளும் என்னானாங்கன்னு இன்னைக்கு வரும் எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்படி காணாமல் போன 5 ஏர்கிராஃப்டையும் தேடி ஒரு சர்ச் ஏர்கிராஃப்ட் போகுது. ஆனால் தேட போனவங்களே திரும்பி வர மாட்டாங்கன்னு அப்போ யாருக்கும் புரியலை. அப்பையிலேருந்து இந்த பகுதிக்கு டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. காணாமல் போன 5 ஏர்கிராஃப்டும் அதை தேடி போன சர்ச் ஏர்கிராஃப்டுக்கும் என்னதான் ஆச்சுன்னு இப்போ வரையும் ஒரு மர்மமாக தான் இருக்குது. டைட்லோ பாஸ். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊரல் மவுண்டன்ஸ், மனித உடலையே உரை வைக்கும் குளிர் இருக்கும் அந்த மலைத்தொடரில் 9 எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹைக்கர்ஸ் மலை ஏறுறாங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால அன்னைக்கு நைட் அங்கே தங்கலான்னு டென்ட்டு போடுறாங்க. அடுத்த நாள் வின்டர் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு தூங்க போகிறாங்க. அப்போ யாருக்கும் தெரியாது அடுத்த நாள் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு. சில நாட்களுக்கு அப்புறம் மீட்பு குழு அங்கே வராங்க. அவங்க நைட் தங்கியிருந்த அவங்க டென்ட் உள்ளேருந்து கிழிக்கப்பட்ட நிலையிலும், சிலருக்கு உடம்புல தீவிரமான காயங்களும், ஒரு சிலர் ஷூ இல்லாமல் -30°C வெளியில் ஒன்னதுக்கான அடையாளங்களும், ஒரு சிலரின் உடம்புல கண்ணு அப்புறம் நாக்கு இல்லாமலும் உடம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பூமிக்கே சம்மந்தம் இல்லாமல் ரேடியேஷனும் அங்கே கண்டுபிடிச்சாங்க. இப்போ வரைக்கும் அந்த 9 பேர் எப்படி இறந்தாங்கன்னு இன்னமும் மர்மமாக தான் இருக்கு. ரோஸ்வெல் இன்சிடென்ட். 1947 வருஷம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ மெக்சிகோவில் ரோஸ்வெல் அப்படின்ற ஒரு இடத்துல வினோதமான ஒரு விபத்து ஏற்படுது. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் இது ஒரு UFO கிராஷ்னு செய்திகள் வெளிவருது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு போன அமெரிக்க இராணுவம் இது ஒரு UFO கிராஷ் இல்லைனோ இது ஒரு வெதர் பலூன் கிராஷ் அப்படின்னும் சொல்லி மக்களை நம்ப வைக்கிறாங்க. ஆனால் விபத்து நேரில் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருந்த உடல்கள் மனித உடல்கள் இல்லைன்னோ, அங்கே இருந்த உலக குப்பைகள் விசித்திரமானதுன்னும், உடனே இராணுவம் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதி முழுவதும் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போனதுனால இப்போ வரைக்கும் அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியலை. உண்மையிலேயே அங்கே ஏலியன் ஷிப் கிராஷ் தான் நடந்ததா, இல்லை அமெரிக்க இராணுவம் உலகத்துக்கிட்ட ரகசியத்தை மறைக்குதா? இந்த 3 மர்மங்களுக்கும் காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அன்னோன். இந்த 3 மர்மங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.